பகவத்கீதை 6வது அத்தியாயம் தியான யோகம் 7வது வகுப்பு 5வது ஸ்லோகம். உத்தரேத் ஆத்மனோ ஆத்மானம் நாத்மானம் அவசாதயேத் ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹு ஆத்மைவ ரிபுராத்மனஹ உத்தரேத் ஆத்மனோ ஆத்மானம் நாத்மானம் அவசாதயேத் ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹு ஆத்மைவ ரிபுராத்மனஹ. இது ஒரு ஃபேமஸ் ஸ்லோகம், இது பிரசித்தமான ஸ்லோகம். இந்த 5வது 6வது 2 ஸ்லோகங்களில் பகிரங்க சாதனமாக சுயமுயற்சியை இங்கு கூறுகின்றார். சுயமுயற்சி முதல்ல கர்மயோகத்தை சொன்னார், பிறகு சில ஆட்டிடியூட் பாவனைகளை சொன்னார். இங்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஃபெய்த்திங் ஓன்னஸ், தன்னிடத்தில் நம்பிக்கை வைத்தலை அறிமுகப்படுத்துகின்றார். அதனுடைய அவசியத்தை இங்கு கூறுகின்றார். அவருடைய முன்னேற்றத்திற்கு அவர்களை செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் தான் உங்களுக்கு பொறுப்புன்னு சொல்கிறார். உன்னை நீயே உயர்த்தி கொள்ள வேண்டும். உன் உயர்வுக்கு நீதான் பொறுப்பு, நீதான் காரணம். ஆக ஆன்மீக வாழ்க்கையில் விதவிதமான சாதனங்கள் இருக்கின்றது. அந்த சாதனங்களை நாம் செய்வதற்கு பலரும் நமக்கு உதவி புரியலாம். சாஸ்திரத்தை படிக்கணும்னு சொல்லி சொன்னால் சரியான சாஸ்திரத்தை நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு குரு தேவை இருக்கும். ஒரு யஜ்ஞ யாகங்களை பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அதை செய்து வைப்பதற்கு ஆட்கள் தேவை, திரவியங்கள் தேவை, பிறருடைய உதவி தேவை. தியானம் செய்ய யார் துணை தேவை? நாம தான். சில சாதனங்களுக்கு வெளியில் உதவி தேவையாக இருக்கலாம். தியானம் செய்ய யார் துணை தேவை என்றால் யார் துணையும் தேவையில்லை. ஆக பொதுவாக நாம் சரியாக நம்முடைய சாதனங்களை ஒழுங்காக செய்யாததற்கு மற்றவர்களை காரணமாக்கலாம். பிற சாதனங்களை தூங்கிறதுக்கு யார் துணை பண்ணணும்? மற்றவர் இருந்தால் தடையாக கூட இருக்கலாம். ஆக வகுப்புக்கு வருவதற்கு பிற தடை செய்யலாம். ஆசிரியர் கிடைக்காமல் போகலாம். வெளி விஷயங்கள் தடையாக இருக்கலாம். ஆக இங்கே பகவான் பேசுகின்றார். ஆனால் ஒருவன் நிதித்தியாசனம் என்ற நிலைக்கு வந்த பிறகு, ஆத்ம தியானம் என்ற சாதன அளவிற்கு வந்த பிறகு, கர்மயோகத்தை செய்து பிறகு சிரவண மனனத்தை செய்வதற்கெல்லாம் பிறர் உதவி இருக்கலாம். சிரவண மனனத்துக்கு பிறகு, சிரவண மனனத்துக்கு ஆசிரியர் தேவை. சிரவண மனனத்துக்கு பிறகு நிதித்தியாசனம் என்கின்ற சாதனத்தை செய்வதற்கு யாராலும் தடை செய்ய அல்லது சொல்ல முடியாது. அப்படி அந்த ஆத்ம தியானத்தை செய்யாததற்கு காரணம் நாமத்தான் இருக்க முடியும். வேறு யாரும் அவனுக்கு உதவக்கூட முடியாது. இதற்கு வெளி உதவி தேவையே இல்லை. ஈஸ்வரன், சாஸ்திரம், குருவும் கூட உதவ முடியாது. குரு அன்பை தரலாம், ஆறுதலை தரலாம், வழிகாட்டலாம், ஆசீர்வாதம் பண்ணலாம். ஆனால் நிதித்தியாசனம் என்ற சாதனைக்கு, இந்த நிலைக்கு வந்தவர்களுக்கு யாரும் உதவ முடியாது. அவனை தவிர அவனுக்கு உதவுவதற்கு அங்கு யாரும் இல்லை, யாரும் அதற்கு பொறுப்பும் இல்லை. ஆக உறக்கம் என்ற செயல் நடப்பதற்கு, உண்ணுதல் என்ற செயல் நடப்பதற்கு யாருக்கும் உதவ முடியாது. அவரவர்கள் முயற்சியால் தான் அவர்கள் தான் உறங்க முடியும், உண்ண முடியும். பிறர் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும், அந்த அளவுக்கு தான் உதவ முடியும். சொன்னார் ஒருத்தர், தலையில் உள்ள பலுவை யாரும் பகிர்ந்துக்கலாம் சுமக்கிறதுக்கு, ஆனால் தலைவலியே. ஆக இந்த தியானத்திற்கு யாரும் உதவ முடியாது. அதனால தான் சொல்லுங்க, இது சகாயமற்ற சாதனம். தியானம் செய்வதற்கு யாரும் நமக்கு உதவ முடியாது. கூட்டு தியானம், கூட்டு மௌனம், கூட்டு தவம் எல்லாம் கிடையாது. கூட்டாஞ்சோறு ஒன்றா இருக்குன்றாங்க. ஆக மௌன விரதம் 4 பேர் சேர்ந்து இருக்க முடியுமான்னா, தனியாக இருந்தால் தான் மௌன விரதம். அதான் சொல்லுவாங்க, தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர். 2 பேர் ஏன்னா அகத்தியர், தொல்காப்பியர். வகுப்புக்கு கூட இருவர் தான். என்ன? குரு சிஷ்யர். ஜகத்துக்கு 3, பிரம்மா விஷ்ணு சிவம். சவத்துக்கு 4 தங்கமே ஜகத்தினில் வழக்கமடி சொல்லுவார். செத்து போனால் ஒருத்தர் சுமந்துட்டு போகிறது 4 பேர். அந்த 4 பேருக்கு நன்றி. ஆக பகவான் தவத்துக்கு ஞானத்துக்கு ஏகாக்கின்னு சொல்கிறார்.
முன்னாளில் முனிவர் தவம் ஈட்டுதல் போல் இந்நாளில் காண என கிச்சை பராபரமே. தானே தனக்கு பொறுப்புடன் இருந்து இந்த செய்ய வேண்டிய சாதனம் இந்த தியானம். ஆகவே இங்கு சுயமுயற்சி தன்னம்பிக்கையை சொல்வதன் அவசியம் என்னவென்றால், மற்ற சாதனங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் செய்யலாம், கடினம், ஆனாலும் செய்து முடித்து விடலாம். சாஸ்திரம் படிக்கிறதுக்கு 5 வருஷம் போதும், அல்லது ஒரு 10 வருடம் ஆனாலும் கூட முழு திருப்தி வந்துடும். சரி, படித்தது பரவாயில்லை, போதும். ஆனால் தியானம் அல்லது மனதை கட்டுப்படுத்துவது, மனதுடைய அமைதி என்ற சாதனத்துக்கு வந்தால் அதிக நாள் நாம் செலவிட வேண்டும். ஓரிரு நாளில் வராது, 20 வருடங்களும் ஆகலாம், அல்லது ஜென்மா கூட போகலாம். என்ன பண்ண முடியும்? அவர்கள் மனதில் சேர்த்து வைத்த சம்ஸ்காரத்தை பொறுத்தது, விவகாரங்களை பொறுத்தது. நிறைய போட்டு அடைச்சி வச்சுருந்தா என்ன பண்ணுறது? ஆக தோல்வி மேல் தோல்வி வரும் முயற்சியில். தோல்வியை சந்திக்கலை சொல்லி சொன்னால் முயற்சியே பண்ணலைன்னு அர்த்தம். முயற்சி செய்து வெற்றி கிடைக்காத பொழுது நமக்கு நம்மீதே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். அந்த மனநிலை வரக்கூடாது என்று பகவான் நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக உன்னால் தான், உனக்கு நீதான் தாராளமாக தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்து உதவி செய்து கொள்ள முடியும். தாழ்வு மனப்பான்மை ஒரு பலகீனம்தான். இங்கு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடக்கூடாது. அதுக்காக அகங்காரம் இல்லை, தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. உன்னால் முடியும், உன்னை நீ தான் உயர்த்தி கொள்ள வேண்டும், உன்னை நீ உயர்வாக நினைத்துக்கொள். நம்பு தம்பி, நம்மால் முடியும்னு சொன்னார். ஒருத்தர் பெரியவர் இருந்தார், உதயமூர்த்தியா, MS உதயமூர்த்தி. நல்ல ஒரு காலத்தில் எல்லாருக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுத்தார். அது போல் ஆக இங்கே கர்வம் வந்துடும். அப்படி சொல்லி நினைக்காத. வந்தால் அதை பகவானுடைய அனுகிரகத்தினால் நாம் போக்கிக் கொள்ளலாம். பகவானே சொல்கிறார், என் மாயை அவ்வளவு சுலபமானது இல்லை, மம மாயா துரத்தியா. ஆனால் என்னுடைய அனுகிரகத்தினால் அனைத்தும் நடக்கும் சொல்லி சொல்கிறார். பகவானை வணங்கி அவனுடைய அனுகிரகத்தினால் நாம் இதில் வெற்றியை பெற வேண்டும். அதற்கு நாம் தான் பொறுப்பு. பகவானை வணங்கும் அளவிற்கு நமக்கு பணிவு இருக்கணும். பிறகு தன்னம்பிக்கையோடு உயர்வு மனப்பான்மையோடு நம்ம முயற்சி பண்ணணும். தாழ்வு மனப்பான்மையோடு தியானத்தை செய்தால் பெரிய பலன் இருக்காது. ஆக தாழ்வு மனப்பான்மை வந்துவிடக்கூடாது என்பதற்காக பகவான் இங்கே எச்சரிக்கின்றார். வேதாந்தத்தில் பணிவை வினயம் என்பதை முக்கியமாக சொல்லியிருக்கின்றது. சாதகனும் அதை உணர்ந்திருப்பான். பணிவு இல்லை என்றால் உட்கார்ந்து வேதாந்தத்தை கேட்க மாட்டார்கள். கேட்டாலும் அது அறிவாக உள்ளே செல்லாது. இவர் என்ன சொல்கிறது, இது என்ன பெருசு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆக இன்னொன்று இருக்குது இந்த கருத்தில், எந்த ஒழுக்கமும் பண்பும் ஒரு டிசிப்ளின் பண்ணவில்லை என்றால், ஒழுக்கத்தை ஒழுங்குபடுத்தவில்லை என்றால் அது நெகட்டிவாக நமக்கு பலனை தரும். எந்த ஒழுக்கமும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்க வேண்டும். பணிவு நமக்கு தேவைதான். பணிவை நாம் புரிந்து கொள்ளாமல் போகும் பொழுது அது தாழ்வு மனப்பான்மையாக மாறிவிடும். சொல்கிறோம்ல, தொண்டர் அடிப்பொடி, உன்னால் ஒன்றும் முடியாது, அவர் ஆட்டு வைக்கிறார், நான் ஆடுகின்றேன், தாசன் தாசானு தாசானு தாசன், இதெல்லாம் சொல்கிறது ஒரு வழக்கத்தில் நம்ம பணிவை குறிப்பதற்காக இருக்கின்றது. ஆனால் தாழ்வு மனப்பான்மையாக அது மாறிவிடக்கூடாது. எல்லாம் ஈஸ்வரன் என்றெல்லாம் சொல்லுவோம். சிரவண காலத்தில் படிக்கும் பொழுது அப்படிலாம் சொல்லுவார்கள். நம்முடைய அறிவெல்லாம் சிற்றறிவு, குரு சாஸ்திரம் கூறுவது மட்டும் கேளு, மற்றதெல்லாம் யோசிக்காதெல்லாம் சொல்லுவாங்க. குரு சொல்லியிருப்பார். அப்பொழுது அவனுக்கு தன்னை பற்றி தாழ்வு மனப்பான்மை வந்திருக்கும். அந்த நேரத்தில் அதெல்லாம் நான் சொல்கிறது மூலமாக நமக்கு அப்படி ஒரு சைடு எஃபெக்ட் வந்திருக்கும். இதெல்லாம் பணிவு வருவதற்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். ஆனால் இது என்ன ஆகும், சைடு எஃபெக்டாக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் நின்றோம். அந்த தாழ்வு மனப்பான்மை அத்துடன் தியானம் செய்தால் கண்டிப்பாக நாம் வெற்றியை அடைய முடியாது. உனக்கு நம்பிக்கை வர வேண்டும், உனக்கு யாரும் உதவ முடியாது. பகவான் கூட தியானத்திற்கு வந்த பிற்பாடு கைவிட்டு விடுவார். இப்போ குழந்தை நல்லா நடக்க ஆரம்பித்த பிற்பாடு நம்ம என்ன பண்ணுவோம், கையை விட்டுடுவோம். அப்பவும் பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுவே கூட என்ன பண்ணுவோம், நம்மளை கையை உதறிட்டு தான் நடக்க ஆரம்பிக்கும். அதுபோல் குரு கூட நீ கேட்டது போதும்ப்பா, போய் உன்னோட ரூமில் உட்கார்ந்து நல்லா தியானம் பண்ணு போன்னு சொல்லிவிடுவார். ஒரு ஸ்டேஜில் ஒழுங்காக கேட்டிருந்தோம்னா, நீ ஒருவன் தான், நீ உன்னிடம் இருக்கின்றாய், நீ ஒருவன் தான் உன் இடத்துல இருக்க, வேறு யாரும் இல்லை. ஆக எந்த பணிவானது ஆரம்பத்தில் இருந்ததோ அது தாழ்வு மனப்பான்மையில் சென்று விடக்கூடாது. எந்த ஒரு பண்பும் கூட அப்படி தான். பண்பை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அந்த பண்பை நெகட்டிவ் ரிசல்ட்டை தந்துவிடும் சொல்கிறார். உண்மைதான். பண்பு என்பது ஒரு மருந்து போல உபயோகப்படுத்தணும். எந்த ஒரு ஒழுக்கமும் அல்லது ஒழுக்கத்தையே ஒழுங்குபடுத்தவில்லை என்றால்
அந்த ஒழுக்கம் ஒழுக்கமின்மையில் கொண்டு விடும். இது ஒரு அழகான வார்த்தை. எனி டிசிப்ளின் விச் இட் செல்ஃப் இஸ் நாட் டிசிப்ளைன்ட் would lead to indiscipline சொல்கிறார். ஒழுங்குபடுத்தப்படாத ஒழுக்கம் ஒழுக்கமின்மையில் கொண்டு சென்று விட்டுவிடும். அதுதான் அதோட அர்த்தம். எனி டிசிப்ளின் which itself is not disciplined would lead to indiscipline. ஆக ஒரு ஒழுக்கம் ஒழுங்காக நம்மால் புரிந்து கொள்ளப்படவில்லை என்றால் அந்த ஒழுக்கமே ஒழுக்கமின்மையில் கொண்டு சென்று விட்டுவிடும். பணிவு என்கின்ற ஒழுக்கத்தை முறைப்படுத்தவில்லை என்றால் அது தாழ்வு மனப்பான்மையில் கொண்டு விட்டுவிடும் சொல்கிறார். அதே போல தன்னம்பிக்கையை கூட முறைப்படுத்தவில்லை என்றால் அது கர்வத்தில் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் கொண்டு விட்டுவிடும். ஆக ஒவ்வொரு ஒழுக்கத்துக்கு ஒழுக்கம் வேண்டியது இருக்கின்றது. ஆமாம், டிசிப்ளின் இஸ் டு பி டிசிப்ளின்டு. ஏன் இந்த இடத்தில் சாதனத்தை சொல்லுகின்றார் என்றால், நிதித்தியாசனத்துக்கு உனக்கு உதவி செய்ய உன்னை தவிர வேறு யாருமே இல்லை. நீயே உனக்கு நண்பன், நீயே உனக்கு பகைவன். உன் உயர்வுக்கு நீதான் காரணமாக முடியும், தாழ்வுக்கும் நீயே தான் காரணம். உனது லட்சியத்துக்கு தடையாக உள்ளவர்கள் பகைவர்கள், உயர்வுக்கு உதவுபவர்கள் நண்பர்கள். பந்துகு சொல்லி சொன்னார், ரிலேட்டிவ், நண்பர்கள், உதவுபவர்கள் சொல்லி அர்த்தம். ரிப்புகு என்றால் பகைவர்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நம்முடைய உயர்வுக்கு உதவி செய்திருப்பார்கள். இப்பொழுது உனக்கு நீதான் உதவி, தன் கையே தனக்கு உதவி, உனக்கு நீதான் உதவி சொல்கிறார். நிதித்தியாசனத்துக்கு அவன் மட்டுமே எஞ்சியுள்ளான். உதவி செய்ய யாருமில்லை, செய்யவும் முடியாதுன்னு சொல்கிறார். நாமே நமக்கு தடையாக இருந்து கொண்டுள்ளோம். நம்மை உயர்த்த நாமே உதவி கொள்ள வேண்டும் சொல்கிறார். ஆரம்பத்தில் நம்மை உயர்த்தி கொள்ள விதவிதமான சாதனங்கள் இருக்கின்றது. ஆக இங்கு தேவையான பாவனை தன்மீது நம்மீது நாம் நம்பிக்கை வைத்தல். உன்னை நீ தாழ்த்தி கொள்ள வாய்ப்புள்ளது. ஆகவே உன்னை நீ உயர்த்தி கொள்ள வேண்டும். 3 விதமான உதவி கிருபா தேவைன்னு சொல்கிறார். இதை நம்மை உயர்த்தி கொள்வதற்கு என்னென்ன? ஈஸ்வர கிருபா, 2வது குரு கிருபா, 3வது ஆத்ம கிருபா. இறையருளை நாம் பெற வேண்டும், பக்திக்கு ஆளாக வேண்டும், இறைவன் வகுத்து கொடுத்தபடி வாழ்க்கையை வாழ வேண்டும், அவரது பக்தனாக இருக்க வேண்டும், கர்மயோகப்படி தார்மீக ஜீவனத்தை நடத்த வேண்டும். பகவான் சொல்கிறார், இந்த தார்மீக ஜீவனத்தை நடத்துபவன் எனக்கு பிரியமானவன். ஏனென்றால் பகவானுடைய வார்த்தை சாஸ்திரம், அவர் வகுத்து கொடுத்த நெறி. அப்படி வாழ்ந்தால் அவருக்கு பிரியமானவனாகத்தானே நம்ம இருப்போம். அடுத்து 2வது குருவருள் வேண்டும், குருவுடைய அனுகிரகம் வேண்டும், அவருடைய வாழ்த்து நமக்கு கிடைக்கணும். 3வது ஆத்ம கிருபா, நமக்கு நாமே அருள் செய்து கொள்ள வேண்டும். ஆத்ம கிருபா அப்படின்னா என்ன? நம்முடைய மனமே நமக்கு உதவிகரமாக இருக்கணும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நமக்கு ஒழுங்குபட்டு வர வேண்டும். இல்லை என்றால் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும். எதிர்த்து அது நாம் நினைக்கிறது நடக்கவே விடாத பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஆக நம்முடைய மனமே நமக்கு உதவுபவனாக மாறி இருக்க வேண்டும், பண்பட்டு இருக்க வேண்டும். அதுதான் ஆத்ம கிருபா சொல்கிறது. எவனுக்கு அவனுடைய இந்திரியங்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதோ அவனுக்கு அவனுடைய அனுக்கிரகம் இருக்கின்றது என்று பொருள். இது உபநிஷத்தும் சொல்லும். எவனுக்கு அவனுடைய இந்திரியமும் மனமும் ஒழுங்குபடுத்தப்பட்டு இருக்குமோ அதுவே அவனுக்கு என்ன உதவி செய்யும். உன்னால் நான் உயர்வேன் உய்வேன் சொல்லுவார் தாய்மன்னர் கூட. மனசை பார், நீ எனக்கு ஒரு உறவும் ஆவாய் சொல்கிறார். நீ எனக்கு உறவாக இரு, பகைவனாக இருக்காதுன்னு தாய்மன்னர் கேட்ப. ஆக யார் அருளை கடைசியில் நாம் நாட வேண்டும் என்றால் நம்மை நாமே நாட வேண்டும். ஆக பண்பை முறையாக பயன்படுத்தினால்தான் பண்பு பண்பாக இருக்கும். முறையாக பயன்படுத்தவில்லை என்றால் அது பண்பாக இருக்காது. ஆக பணிவு சொரூபமானவன் சவணத்துக்கு தகுதியானவன், அவன் தான் சிரவணத்தை பண்ண முடியும். பணிவுடன் கூடியவன் தான். தத்வித்து பிரணி பார்த்தேனே சொன்னார். பணிவால் தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும், அது தியானத்துக்கு உதவாது. ஆக தோல்வியில் துவண்டு விடாமல் இருக்க இந்த தன்னம்பிக்கை தேவை சொல்கிறார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். உத்தரேத் ஆத்மனோ ஆத்மானம். உத்தரேத் உயர்த்தி கொள்வாயாக, மேலெழுவாயாக, மேலெடுக்க வேண்டும். எதிலிருந்து? இந்த நம்மை துன்பப்படுத்தும் சம்சார துயரங்களிலிருந்து. சம்சாரம்னா துயரம்தான். உன்னை உயர்த்தி யார் இருக்கிறார்கள்? ஆத்மனா, நீதான் இருக்கிறாய். உன்னால், ஆத்மனா என்றால் உன்னால், ஆத்மானம் தன்னால். ஆமாம், உன்னால் ஆத்மானம், தன்னை தன்னால், உன்னை உன்னால் உயர்த்தி கொள்ள வேண்டும். தன்னை தன்னால் தான் உயர்த்தி கொள்ள முடியும். காரணம் என்ன? தியானம் என்ற நிலைக்கு வந்தவன்
தன்னை தன்னால் தான் உயர்த்தி கொள்ள வேண்டும். இந்த இடத்துல தியானம் சொல்லும்போது நிதித்தியாசனம் அல்லது ஆத்ம தியானம் சொல்லி புரிஞ்சுக்கணும். ஆத்மனாம் தன்னை அவசாதையே தாழ்த்தி கொள்ளக்கூடாது. தன்னை தன்னால் தானே தாழ்த்தி கொள்ளக்கூடாதுன்றார். தன்னை தன்னால் தானே தாழ்த்தி கொள்ளக்கூடாது. கவனமாக கவனக்குறைவாய் நீ மீண்டும் அனாத்மாவில் ஆர்வம் விழுந்து விடாதே. சில காலங்களில் சில நேரத்தில் சமுதாயத்தில் பார்க்கலாம், ஒரு பூஜை ஒரு விரதம் அப்படி வரும். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்து அது வரும்பொழுது தான் ஐப்பசிலாம் பார்க்குறோம். அந்த நேரத்தில் எங்கே பார்த்தாலும் அப்படி பக்தி மயமாக இருப்பாங்க. பிறகு என்ன, அதே போல் ஒரு மாலை போட்டுக்கிட்டு பழனிக்கு பாத யாத்திரை போவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அது போல் ஒரு சீசனில் பண்ணுறது இல்லை. ஆர்வம் பின்பாடு விட்டு விடக்கூடாது, மந்தமாகி விடக்கூடாது. வெளி விஷயங்களை நோக்கி சென்று உன்னை நீ இழந்து விடாதே, உன்னை நீ தாழ்த்தி கொள்ளாது. இரண்டாவது ஒரு பாருங்க, ஆத்மா ஏவகி ஆத்மனக பந்துகு. ஆத்மா என்றால் தான், ஆத்மனக தனக்கு, ஏவ தான், பந்து என்றால் நண்பன் உறவினன். தான் தனக்கு நண்பன், தான் தனக்கு நண்பன், நீதான் உனக்கு நீதான் நண்பன். பிறகு யார் பகைவன்? ஆத்மா ஏவ ரிபுகு ஆத்மனக. ஆத்மா என்றால் தான், இங்கு ஏவ என்றால் தான், ரிபுகு என்றால் பகைவன், ஆத்மனக தனக்கு, தான் தனக்கு பகைவன், வேறு ஆள் இல்லை. நன்றும் தீதும் பிறர் தரவாரா என்று சொன்னது போல நீ தான் உனக்கு நண்பன், நீ தான் உனக்கு பகைவன். சச்சங்கத்தை இருக்கும் பொழுது நாம் தவறான வழி சென்றால் நம்மோடு இருக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் நம்மை நெறிப்படுத்துவார்கள், திருத்த ஆள் இருக்கும். தனியாக சென்றால் ஆளே இருக்காது, தனியாக சென்றால் ஆள் இருக்காது. நீ தியான யோகத்துக்கு சென்றால் உனக்கு நீ தான் துணை, கவனமாக இருந்து கொள் சொல்கிறார். அதனால தான் சத்சங்க தொடர்பு என்ன பண்ணணும்னா விடவே கூடாது. அது நம்ம அப்படியே ஒரு அழகாக வைத்து, ஒரு ஏர் கண்டிஷனர் இருந்தால் எப்படி அது கூலிங் இருக்குமோ அதுபோல் நம்மை இந்த வாழ்க்கை நெறியில் அப்படியே வைத்து இருக்கும், மாறிடவே கூடாது. அதுதான் நம்மை காப்பாற்றுறோம். பெரிய ஞானியாக நான் ஆகிற மோட்சம் அடுத்து அடையிறோமா அதெல்லாம் வேறு. சத்சங்கம் என்பது நம்மை நல்வழியிலேயே நடத்தி செல்வதற்கு ஒரு பெரிய ஒரு சார்பு, உதவியாக இருக்கும். நன்னெஞ்சத் அன்பரெல்லாம் நாதனை சேர்ந்து இன்படைந்தார், வன்னெஞ்சத்தாலே நான் வாழ்விழந்தேன் பைங்கிலியேன்னு சொல்லுவார். நல்ல ஒரு வார்த்தை. ஆமாம், நன்னெஞ்சத் அன்பரெல்லாம் நாதனை சேர்ந்து இன்படைந்தார், வன்னெஞ்சத்தாலே நான் வாழ்விழந்தேன் பைங்கிலியே. ஆக தனியாக சென்றால் ஆள் இருக்காது. நீ தியான யோகத்துக்கு சென்றால் உனக்கு நீயே துணை, கவனமாக இருந்து கொள், சற்றும் அசையாது இருந்து கொள் சொல்கிறது போல் கவனமாக இருந்து கொள். சாவதான் ஞான ரத்னாபஹாராய தஸ்மாத் ஜாகிரதா ஜாகிரதா சொல்கிறார். ஞானம் என்ற அந்த ரத்தனத்தினால் ஆன அந்த ஹாரம் இருக்கே, அதை எல்லாம் எடுத்து கொண்டு சென்று விடுவார். ஆக ஜாகிரதை, நீ உன்னை நீயே, உன்னில் நீ இருந்து கொண்டு உனக்கு நீயே நீ என்ன பண்ண உதவி செய்து இந்த தத்துவ ஞான விஷயத்தை, ஆத்ம தியானத்தை செய்து உன்னை நீ உயர்த்திக்கொள், நிஷ்டை அடைந்து விடுன்னு சொல்கிறார். சாவதான் ஜாகிரதா, உதவியை நாடினால் அதுவே அவனுக்கு பகை. ஆமாம், சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க, தனியாக தானே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, நானும் வரனே அப்படி சொல்லுவாங்க. ஏதோ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சத்து விஷயத்தை பேசுகிறது தந்தால் பரவாயில்ல. தனியாக இருக்கும்போது நீங்கள் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு என்ன, அதுவே தான் அவங்களுக்கு பகை. அப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக வேறு விஷயத்தில் போகும், இவர் தேவையில்லாதது பேசுவோம். அப்புறம் அவர் வரலன்னா இவரால் ஏன் வரலன்னு, இது போல் நிறைய விஷயம் அப்படியும் இருக்குது. அதுலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் என்ன ஆகிடும், சத்சங்கத்துக்காக சேர்ந்தவங்க பிற்பாடு துர்ச்சங்கமாக மாறிட்டோம். அப்படியும் ஆகுது, நிறைய இடத்துல பார்க்குறோம். ஏனென்றால் கொஞ்ச நாளைக்கு நம்மளோட சுபாவங்கள்லாம் அப்படியே கட்டி வச்சுட்டு அப்படியே நல்லபடியாக போயிட்டு வரும். நாள் ஆக 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 என்ன ஆகுன்னு நம்ம உள்ளே இருக்கிறத வெளிப்படும், அவர் உள்ளே இருக்கிறத வெளிப்படும். அவர் ரெண்டு பேருக்கு என்ன ஜகடம் தான், ஒரு மாதிரி ஆகி போயிடும். அதுலேயும் ஜாகிரதையாக இருந்துக்கணும். ஆக இங்கு தனிமை தியான நிஷ்டைக்கு தேவை. தனி இருந்திடின் அங்கனே சொல்லுவார். அப்படி இருந்தால் தான் நின் நண்பர் சுகம் வாய்க்கும் உறவியான்னு சொல்லி கேட்குறார் தாய்மன்றம். தனியே இருப்பதற்கு எண்ணினேன் சுவாமினி அறியாததோடு. ஏன் இங்கு தனிமை தேவை என்றால் நிஷ்டைக்கு. யக்ஞவல்லிக்கு அதுதானே சொல்லிட்டு போகிறார். நான் தனியாக எல்லாருக்கும் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு 2 மனைவி எடுத்து நமஸ்காரம் சொல்லிவிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொன்னார். ஒரு அம்மா சரி போயிட்டு வாங்கினாங்க. ஒரு அம்மா என்ன சொல்லிட்டேன், எதுக்காக போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறார், எனக்கு ஞானம் இல்லாத போகலை, ஞானம் இருக்கு, ஆனால் ஞானத்தை நிஷ்டை செய்வதற்கு எனக்கு இந்த லௌகிக வாழ்க்கை இதெல்லாம் கொஞ்சம் தடை இருக்கின்றது. முழுமையாக என்னை அதில் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு, ஞானத்தை நிஷ்டையாக்குவதற்காக நான் தனியாக சென்று தான் ஆக வேண்டும் சொல்லிட்டு போயிட்டு வரார். அதுதான் பெரிய
மைத்ரேய பிராமணன் என்ற போர்ஷனே பிருகதாரண்ய உபநிஷத்தில் அதுதான் நல்ல போர்ஷன் அது. ஆக வேதாந்தம் படித்து நிறைய பேச ஆரம்பிச்சிட்டோம்னா சைடு எஃபெக்ட்னு அர்த்தம். ஆமாம். என் போல் உடம்பெல்லாம் வாயாய் பிதற்றும் அவர் யார். ஆமாம். பிறர் கேட்க போதிப்பது அல்லதுன்னு சொல்கிறார். நான் பொருந்திடா பேயன் சொல்கிறார். பெற்ற அறிவில் பொருந்திடாத பேயன் மற்றவங்களை தான் சொல்கிறேன்னே தவிர என்னால் அதில் இருக்க முடியலை இருக்கலைன்னு சொல்கிறார். இதெல்லாம் அவர்களே ஆராய்ச்சி செய்து அவர்களுக்கே அவர்கள் கொடுத்து கொள்கிற சர்டிஃபிகேட் தான் சொல்லணும். சும்மா இருந்தருள் பொருந்திடா பேதை நானே அத்தனை குணக்கேடர் கண்டதா கேட்டதா அவனி மிசை உண்டோ சொல்ல. ஆக வேதாந்தம் படித்து பேச்சை குறைச்சா அது வேதாந்த வேலை செய்யறதுன்னு அர்த்தம். வேதாந்தம் கேட்டும் வேட்கை தீர்ந்திலர் சொல்கிறார். அப்படி இல்லைன்னா வேறு ஏதோ அர்த்தமாயிடுது. ஆமாம். ஆக உன்னை நீ உயர்த்தி கொள்ள வேண்டியுள்ளதால் நீ உன்னிடத்தில் நம்பிக்கை வைன்னு சொல்கிறார். உன் வீழ்ச்சிக்கும் நீயே பொறுப்பு, உன்னோட வளர்ச்சிக்கும் நீயே பொறுப்பு. அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு மாணவனாக இருந்து ஒரு முக்கியமான நேரத்தில் படிப்புக்கு முடிவு செய்யும்பொழுது அவனே முடிவு செய்கின்ற அளவிற்கு நம்ம டேட்டாஸ் கொடுக்கணும், அல்லது அவனே முடிவு பண்ண வைக்கணும். அப்படிலாம் என்ன ஆவான்னா, நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து சிரமம் வந்துச்சுன்னா, நீங்கள் சொன்னீங்கன்னு தான் எடுத்தேன், இல்லை நான் நினச்சதை எடுத்தேன், நான் இப்படி வந்திருப்பேன் அப்படி வந்திருப்பேன், அவனுக்கு ஒரு காரணம் கிடச்சிடும். அவனே எடுத்து படித்தான்னு வச்சுங்களேன், நாம் தான் பொறுப்பு, நாம் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னும்போது அவனுக்கு முயற்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம குறை சொல்ல மாட்டான். மற்றவங்க சொல்லி அவர்களை செய்ய வச்சுன்னு சொன்னால் கடைசியில் என்ன ஆகிடும், நம்ம மேலே ப்ளேம் பண்ணுவான். அது கடைசி வரைக்கும், வாழ்க்கையுடைய கடைசி வரைக்கும் அவர் சொன்னார் எடுத்தேன், தாத்தா சொன்னார் எடுத்தேன், அப்பா சொன்னார் எடுத்தேன், அதனால் இப்படி ஆகிட்டேன், நான் வேறு எடுத்துன்னு நான் இப்படி போயிருப்பேன் அப்படி போயிருப்பேன் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது உண்மை. வாழ்க்கையில் அப்படி தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. அவனே அவனுக்கு பொறுப்புன்னா அவன் என்ன பண்ணுவான், இப்போ நம்ம ப்ளேம் பண்ண மாட்டான், வந்துடுவான், எப்படியே மேலே வந்துடுவான். ஏனென்றால் அவனே தேர்ந்தெடுத்தது. அடுத்து 6வது ஸ்லோகம். பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மநாஜிதஹ அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்தேதாத்மைவ சத்ருவத். பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மநாஜிதஹ அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்தேதாத்மைவ சத்ருவத். எப்படிப்பட்ட நீ நண்பன், எப்படிப்பட்ட நீ பகைவன் என்கின்றார். இது தெரிந்தால்தான் நாம் அப்படிப்பட்டவனாக மாற முடியும், சிலவற்றை தவிர்க்கவும் முடியும். ஆக இங்கே எப்படிப்பட்டவன் நண்பன், பதில் என்ன, இந்திரிய ஜெயத்தை உடைய நீயே உனக்கு நண்பன். இந்திரியத்தை வென்ற நீயே உனக்கு நண்பன். இந்திரியங்களை வெல்லாத நீ உனக்கு பகைவன். அதனால தான் சொன்னார் ஒருத்தர், நம்முடைய இந்திரிய ஜெயம் எவ்வளோ இருக்குன்றது எப்போ தெரியும்னா, சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்த பொழுது என்ன சாப்பிட்ணும் எவ்வளோ சாப்பிட்ணுன்றது நாம் முடிவு பண்ணணும். ஆனால் நாம் முடிவு பண்ணுறது இல்லை, நம்ம இலையில் இல்லை தட்டில் வந்து அமைகின்ற உணவை பொறுத்து தான் நாம் முடிவு பண்ணுறோம். வெளியுள்ள பொருள் முடிவு பண்ணிக்கின்றதா நாம் முடிவு பண்ணுறோமான்னு சொன்னால், நமக்கு பிடிக்காத பதார்த்தங்கள் தான் முடிவு செய்கின்றது. எனக்கு ஆரோக்கியமான உணவு யார் சாப்பிடணும், மற்றவங்க சாப்பிட முடியுமா? மற்றவங்க கொடுக்கலாம், ஆனால் நாம் தானே சாப்பிட்றோம். ஆக தனக்கு தீமையை தருவதை யார் ஒருவன் தானே பயன்படுத்துவானோ அவன் அவனுக்கு பகைவன் ஆகின்றான். தன்னை அழிக்க அவன் தானே காரணமாகின்றான். தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னில் தான் இருந்தானே சொல்றது போல தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். இந்திரிய மனதை கட்டுக்குள் வைக்காதவன், இந்திரிய மனதை வெல்லாதவன் தன்னையே தான் அழித்து கொள்கின்றான், தனக்குத்தானே பகைவன் ஆகின்றான். எவனால் தன்னுடைய இந்திரியங்கள் தன்னால் வெல்லப்பட்டதோ ஜெயிக்கப்பட்டதோ அவனே அவனுக்கு நண்பன். கட்டோபநிஷத்தில் ஒரு ரத்த கல்பனை வரும். ஆத்மானம் ரத்தினம் வித்தி ஷரீரம் ரதமேவது புத்திம் சாரதிம் வித்தி சாரதிம் வித்தி. 5 இந்திரியங்கள் குதிரைகள், அறிவு சாரதி,
ரதம் என்ன? சாரதியினுடைய கட்டுக்குள் இருந்தால் வாகன பயணம் வெற்றிகரமாக இனிமையாக சுகமாக அமையும். வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது எது? சாரதி என்கின்ற அறிவுத்தான். ஆத்மானம் ரத்தினம் வித்தி ஷரீரம் ரதமேவது புத்திம் ச சாரதிம் வித்தி. புத்தி தான் இங்கே சாரதி. ஆக சாரதி சரியாக இருந்தாலும் குதிரைகள் இந்திரியங்கள் கட்டுக்குள் இருக்க வேண்டும். புத்தி நம்முடைய கட்டுக்குள் இருந்து இந்திரியங்கள் நம்முடைய கட்டுக்குள் இல்லை என்றால் நமக்கு நாமே பகைவர்கள் ஆகிவிடுவோம். கட்டுக்குள் இருந்தால் நண்பர்கள். ஆக இந்திரியங்கள் கருவி எனப்படும். எந்த ஒரு கருவியும் அதை பயன்படுத்துவன் கையில் சரியாக கட்டுக்குள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது நாசத்தை தந்துவிடும். அதான் சொல்கிறார் ஒருத்தர், நமக்கு பிடிச்சவங்க இடத்துல எவ்வளோ நேரம்னா இருப்போம், பிடிக்காதவங்க இடத்துல அரை மணி நேரம் கூட இருக்க முடியாது. அதுபோல் நமக்கு சாதகமாக கட்டுப்படுத்த மனதோடு நம்மால் முழுமையாக இருக்க முடியும். இல்லை என்றால் மனதோடு போராடவே முடியாது. வாங்கா நில அடிமை போராட முடியுமோ இதனோடு எந்நேரமும் சொல்கிறார் தாய்மானவர். ஆக இந்திரியங்கள் கருவி எனப்படும். எந்த ஒரு கருவியும் அதை பயன்படுத்தக்கூடிய கைகளில் சரியான கருவியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது அவனுக்கு நாசத்தை தந்துவிடும். அதான் சொல்லும், நண்பன் இடத்துல 3 மணி நேரம் இருக்கலாம், பகைவன் இடத்துல கொஞ்சம் நேரங்களும் நம்மளால் இருக்க முடியாது. ஆக நம்மிடம் நாம் இருக்க முடியாததற்கு காரணம் நம்முடைய இந்திரியங்களை நாம் ஜெயிக்காதது, இந்திரிய ஜெயம் இல்லாதது தான் காரணம் சொல்கிறார். நம்ம இடத்துல நாம் இருக்க முடியல. அதனால தான் எங்கேயோ போகணும், எங்கேயோ வரணும், யாரோ வேணும், யார்கிட்டயோ பேசணும், யாரோ சொல்லணும், என்னவோ பண்ணணும்னு தோன்றுறது. காரணம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் மனசு உள்ளே இருந்து என்னென்னவோ வேலை செய்ய ஆரம்பிச்சிது, என்னென்னவோ பண்ணுது. இருக்க முடியல. எப்படியோ கதை திறந்து ஜன்னல் பக்கம் உட்காந்தாது ஏதோ போகிற வரவங்களாவது பார்க்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், யாரும் இல்லைன்னா கூட அமைதியாக ஆனந்தம். அது காரணம் நம்முடைய மனதை நம்ம ஜெயிச்சிருந்தோம்னா அது வெளியே ஓடாது. காடும் கரையும் சுற்ற நினைக்க மனம் சொன்னேன் பராபரமே சொல்கிறார். மனது சுற்றுது, நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன், மனது சுற்றுன்னு சுற்றுது. அதனால் என்ன ஆகுது, கொஞ்சம் நேரத்தில் என்னடா இது ஒன்றுமே இல்லை, போர் அடிக்குது, யாரும் வரலையே, ஒரு ஃபோனும் வரலையே, யாரும் வரலையே, யாரும் பேச்சு துணைக்கு ஆள் இல்லையே, எங்கேயும் போகலையே, எவ்வளோ நேரம் தான் ஒரே இடத்துல சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. ஸ்லோகத்தை பார்க்கலாம். பந்து ஆத்மனக தஸ்ய. பந்து சொல்லிச்சுன்னா நண்பன், உறவினன், உதவுபவன். ஆத்மா, இங்கே ஆத்மான்ற உடலும் மனதும். ஒருவனுடைய உடலும் மனமும் அவனுக்கு நண்பன். ஆத்மனக, ஆத்மாவுக்கு என்று பொருள். தஸ்ய, அந்த ஜீவனுக்கு, அவனுக்கு என்னவா, அவனுக்கு அவனுடைய உடலும் மனமும் நண்பன். எப்பொழுது? நிபந்தனை அடுத்த வரையில் சொல்கிறார் பாருங்க. ஏனக, எந்த, ஆத்மா என்ற சொல்லை இங்கே சேர்த்து கொள்ள வேண்டும். எந்த ஜீவனால், எவனால், ஆத்மா ஏவ, தன்னாலேயே, எந்த ஜீவனால் உடலும் மனதும் வெல்லப்பட்டிருக்கின்றது அவனுக்கு, அந்த ஜீவாத்மாவனுக்கு அவனுடைய உடலும் மனமும் நண்பன். வெல்லப்படாதவனுக்கு அவன் உடலும் மனதும் பகைவன். அனாத்மனக, வேறொரு அர்த்தம் இருக்குது இங்கே. அஜீத, ஜெயிக்கப்படாத, ஜிதமாக்கப்படாத, வெல்லப்படாத ஒருவனுடைய உடலும் மனதும். அந்த ஆத்மனக என்றால் வெல்லப்படாதவனுக்கு, எதை, உடலையும் மனதையும் கட்டுக்குள் கொண்டு வராதவனுக்கு, தன்னையே தான் வெல்லவில்லை என்றால், இந்திரிய மன உடல் வெல்லப்படவில்லை என்றால், சத்ருத்வே, பகைமையுடன் இருக்கும், பகைவனைப் போல எது இருக்குமா, வெல்லப்படாத ஆத்மா என்றால் இங்கு உடல் மனம். ஆத்மா ஏவ என்றால் உடல் மனம் இந்திரியங்கள், அதுவே அவனுக்கு பகைமையுடன் இருக்குமா, அவன் உடல் மனமே அவனுக்கு பகைமையாக இருக்குமா. ஆக பகைவர்களை நாம் வெளியே உள்ளதாக நினைக்கிறோம், உள்ளேயே உள்ளார்கள். உள்ளுக்குள் 4 வகை கோட்டை, பகை ஓட பிடித்திட்டால் ஆளலாம் நாட்டை, கள்ளப்புலன் எனும் காட்டை வெட்டி கனலிட்டு இருந்துட்டால் காணலாம் வீட்டை. பாபம் செய்யாதிரு மனமே, நீ பாபம் செய்தால் நாளை கோபம் கொண்டே நம்மன் கொண்டோடி போவான்னு சொன்னது போல் பொறிப்புலன்களை நம்மால் வெல்லப்பட்டிருக்கணும். ஒரு அளவுக்காவது அமைதிப்படுத்தப்பட்டிருக்கணும், ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கணும், முறைப்படுத்தப்பட்டிருக்கணும், சீராக்கப்பட்டிருக்கணும். சீரான உடல் மனம் நமக்கு நண்பன், சீரில்லாத உடல் மனம் நமக்கு பகைவன். அதான் ஒரு தத்துவவாதி ஒருத்தர் சொன்னாராம், நம்முடைய வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்றோம் என்பதை பொறுத்து இல்லை, அந்த சூழ்நிலையை நாம் எப்படி பொருள்படுத்துகின்றோம் என்பதை பொறுத்தே அது அமைகின்றது சொல்கிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் லைஃப் இஸ் நாட் வாட் இஸ் அவுட் சைட் பட் ஹவு யூ ப்ராசஸ் அவுட் சைட் சொல்கிறார். வெளி சூழ்நிலைகளை நீ எப்படி பொருள்படுத்துகின்றாயோ அதை பொறுத்து தான் உன்னுடைய வாழ்க்கை. அது எப்படி இருக்கோ அப்படி வாழ்க்கை உன்னுடையது இல்லை. அதனால தான் பாருங்கள், பல பேர் வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்து வந்தவர்கள்
அவருக்கு சூழ்நிலையெல்லாம் பார்த்தா எந்த வகையிலும் அவங்களுக்கு அது உதவியாக இருக்காது, சூழ்நிலை மற்றது எதுவுமே. ஆனால் சில பேருக்கு எல்லா சூழ்நிலையும் நல்லா இருக்கும், அவருடைய வாழ்க்கையை பார்த்தா எந்த வகையிலும் அதை அவர் பயன்படுத்தி இருக்க மாட்டார். இப்படி சூழ்நிலை இருந்துமா இவர் இப்படி இருக்கார் சொல்லி நினைப்போம். இதுதான் நல்ல அழகான வாசகங்கள் இதெல்லாம். ஆக வாழ்க்கை என்பது வெளி சூழ்நிலையை பொறுத்ததில்லை, மனதில் நீ எப்படி அதை பொருள்படுத்துகின்றாய் என்பதை பொறுத்து தான் இது நிர்ணயிக்கும். சொல்லுவாங்க, ஒரு புதுசாக வந்த சிஷ்யர்கள், அவரில் ஒருத்தர் என்ன பண்ணார, வந்த உடனே சுவாமி சொன்னார, கொஞ்சம் பொறுத்து இருப்பா, அப்புறம் ஒரு வாரம் பொறுத்து உனக்கு வகுப்பு எடுக்கலாம். சரி, ஒரு வாரம் பொறுத்தான வகுப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் அவர், சரி பக்கத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆசிரமத்தில் சைக்கிளையோ வண்டியை எடுத்துக்கிட்டு வெளியே சுற்ற ஆரம்பிச்சிட்டார், அல்லது நடந்து போய் வர ஆரம்பிச்சு வெளியே சுற்றிக்கிட்ட. ஒரு நாள் ஆசிரமத்துக்குள்ளே இருந்ததே இல்லை, அந்த கோயிலுக்கு வந்தது. ஒருத்தர் என்ன பண்ணாரா, சரி இந்த கோயிலில் உட்காந்துட்டு எது ஜபம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒருத்தர் என்ன பண்ணார், லைப்ரரி விட்டு போகலையா, சாப்பிட்ற நேரம் சாப்பாடு மீது லைப்ரரிக்குள்ளே அது இது ஆசிரமத்துக்கு என்ன தேவையோ அதை செய்து. அவர் அந்த லைப்ரரியில் இருந்த ஆளை கூப்பிட்டு வச்சு சுவாமி பாடம் நடத்தினாரா. கோயிலில் இருந்த ஆளுக்கு கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் ஜபம் தியானம் பண்ணுப்பா, கோயிலில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தாலும் பாரு. வெளியே சுற்றி இருந்தவருக்கு கொஞ்சம் பர்ச்சேசிங்களை கொடுத்துட்டாங்க, சரி வெளியே போய் சுற்றிட்டு வாங்க. ஆசிரமத்துக்கு நம்மளால் என்ன முடியாது அது செய்யணுன்றது வேறு. ஆனால் அப்படி இருந்தால் நம்முடைய மனதை அது காட்டுது, மனதை காட்டுது. அதுக்காக அப்படி வேலை செய்யறங்க, அது தப்பாக நினச்சிக்க வேண்டாம். சும்மா கொஞ்சம் தேவைக்காக போயிட்டு வரன்றது வேறு. எக்ஸ்ட்ரோவேட்டடாக இருந்தோம்னா நம்ம மைண்டு இந்த விஷயங்களை பொருத்திக்காது. சரி, உள்ளேக்குள்ளேயே இருந்துக்கிட்டு வகுப்புக்கு வராத ஆளாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கிறோம், எங்கேயும் வெளியே போகல, ஆனால் வகுப்புக்கே வர முடியறதில்ல, வர்றதில்லை, ஆர்வம் இருக்கிறதில்லன்னா அதுவும் கஷ்டம்தான். அதனால் இது எதை வச்சு மட்டும் சொல்ல முடியறதில்லை, ஒரே விஷயத்தை மட்டும் அளவுகோல் வைக்க முடியறதில்லை. அவரவர்கள் பக்குவத்தை வளர்த்து கொள்வதற்காக அவரவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அதை பயன்படுத்தி கொள்ளும் முறை, அவரவர்கள் செய்கின்ற சாதனங்கள், ஜபம், பாராயணம் முதல் அனுஷ்டானங்கள், அவரவருடைய முமுட்சுத்துவம், முயற்சி, விழிப்புணர்ச்சி, இதை பொறுத்து தான் எல்லாமே அமையும். 10 வருஷம் 15 வருஷம் ஒரு ஆசிரமத்துக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் அங்கே நடக்கிற பாடங்களில் முறையாக எல்லாத்தையும் படித்து முடித்த ஒரு திருப்தி நமக்கு வரணும் இல்லையா? வகுப்புகளில் கலந்து கொண்டு 10-20 வருஷம் இருந்தால் ஒன்றுமே நான் கலந்துக்கல, ஏதோ இருந்தேன்னு சொன்னால் அதனால் பிரயோஜனம் ஆசிரமத்துக்கு நஷ்டம் இல்லை, இருந்தவர்களுக்கு தான். அது அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கும். பல பேர் காலம் போயிடும், சூழ்நிலை போயிடும், எல்லாம் மாறிடும், நம்ம வயதும் போயிருக்கும், ஆரோக்கியமும் கொஞ்சமே குறைஞ்சிருக்கும், நான் அப்படியே மாறாத ஆளாக இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆக வாழ்க்கை என்பது வெளி சூழ்நிலையை பொறுத்ததில்லை, மனதில் நீ எப்படி அதை பொருள்படுத்துகின்ற என்பதை பொறுத்து நிர்ணயிக்கும். நாம் வெளி சூழ்நிலையை தான் நிர்ணயிக்கும் நினைக்கின்றோம், அப்படிலாம் இல்லை. ஆக பிறர் நாம் துக்கப்படுமாறு உள்ள சொற்களை பயன்படுத்தலாம். அந்த சொற்களை பயன்படுத்த அவர்கள் வாய் அவர்கள் பேசுகின்றார், அவர்கள் சொல்ல அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. அந்த சொற்களை எப்படி பொருள்படுத்த வேண்டும் என்பது நம் கையில் இருக்கின்றது. அந்த சொற்களை எப்படி பொருள்படுத்த வேண்டும் என்பது அந்த சுதந்திரம் நமக்கு இருக்குது. ஆக சில பேர் நம்மை பற்றி பேசுகிறாங்க, அவர் பேசுகிற ஒரு பைத்தியக்காரர் சொல்லி வச்சுக்கோமே, அவர் சொல்கிற சொற்களை எடுத்து வைத்துக்கொண்டு நான் மனசில் அவஸ்தைப்பட்டு இருக்கோமா, சிந்தித்து இருப்போமா, அதுக்குன்னு அர்த்தம் பண்ணுவோமா? சரி, அவர் ஏதோ பைத்தியக்காரர் இதை சொல்லிட்டு போகிறார், அப்படி தான் விட்டுருவோம். ஆகவே ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொற்களுக்கு நம்மை துயரப்படுத்துகிற சக்தியை கொடுக்கறது நாம தான். சொற்களுக்கு துயரப்படுத்துகிற சக்தியை கொடுக்கறது நாம தான். நாம் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் நாம் தான் எடுத்து சொன்ன ஒரு சொல்லிட்டு அதோட போயிடுவார். ஒரு இன்சென்சிட்டிவ் மைண்ட் ஏதோ சொல்லிட்டு போயிடுவார், தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ ஒரு போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அந்த வார்த்தையை எடுத்து வைத்து கொண்டு நாம அது அப்படி ஒரு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இப்படி சொல்லிட்டார். அதை நாமும் என்ன பண்ணோம், இக்னோர் பண்ணுற அளவிற்கு நமக்கு சக்தி இருந்ததுன்னா, புறந்தள்ளி போகிறதுக்கு பலம் இருந்ததுன்னா நாம் அமைதியாக இருப்போம், நிம்மதியாக இருப்போம். ஆனால் அது சொல்கிறது சுலபம், ஆனால் கடினமாக தான் இருக்குது. பல பேர் வாழ்க்கையில் பார்க்கின்றோம், ஏதோ போகிற போக்கில் ஏதோ சொல்லிட்டு போயிடுவாங்க. சில பேர் வேணுமுன்னே சொல்லுவாங்க, சில பேர் தெரிஞ்சு சொல்லுவாங்க, சில பேர் தெரியாது சொல்லுவாங்க, அந்த சீரியஸ்னஸ் புரியாது சொல்லுவாங்க. இது அவர் எந்த அளவிற்கு போய் அவரை தாக்கம் தெரியாது, அதெல்லாம் ஒரு பாவம்தான். ஆனால் நாம் அதை எடுத்து வைத்துக்கொண்டு அதிகமாக பாராட்டி கொண்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஆக அந்த சொற்களுக்கு நம்மை துயரப்படுத்த சக்தி இல்லை. ஏன் நாம் அதை முக்கியத்துவம் தரவில்லை என்றால் அதை அலட்சியப்படுத்துகின்ற பக்குவம் நமக்கு இருக்குன்னு சொல்கிறார். இக்னோர் பண்ணணும். ஆகினால ஒரு தத்துவவாதி சொன்னார், நம்மை துயரப்படுத்தும் சக்தியை நாம் தான் தருகின்றோம். அப்படி கொடுத்து அந்த சொல்லுக்கு ஒரு சக்தியை உருவாக்கி நாம் துயரமும் பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆக நம்முடைய துயர காரணம் நாம் தான். ஆக நம்முடைய மனம் எப்படிப்பட்டது என்பதுதான் நம்முடைய சுகதுக்க காரணம். தவிர வெளி சூழ்நிலையில் மனிதர்கள் இவர்கள் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் பகவான் சொல்கிறார், உன் உள் சூழ்நிலையை, உன் உள் மனதை, உன் மனதை சரி செய்து கொள்.
உன்னுடைய வாழ்க்கை உனக்குள் இருக்கின்ற மனதை பொறுத்தது தான் என்று சொல்லிவிடுகின்றார். உன் மனசை நீ நல்லா ஏர் கண்டிஷன் பண்ணிக்கோ, அப்போ குழு குழு குழுன்னு இருப்பேன்றார். ஆக வெளி விஷயத்தை சூழ்நிலையை நான் துயரப்படுத்தாத வண்ணம் பொருள்படுத்தினால் எனக்கு நான் நண்பன், துயரப்படுத்துவது போல பொருள்படுத்தினால் எனக்கு நான் பகைவன். நல்ல ஸ்லோகம். கட்டுப்படுத்தப்பட்ட மனம் உனக்கு நண்பன், கட்டுப்படுத்தாத மனம்தான் உனக்கு பகைவன். உலகம் எப்பொழுதும் மாறாது. உலகை பொருள்படுத்தும் மனதில் தான் மாற்றம் வர வேண்டும், பக்குவம் வர வேண்டும். அப்படி பக்குவம் வந்த மனது உனக்கு பந்துகு நண்பன், பக்குவம் அடையாத மனமே பகைவன் சொல்லிட்டு. அடுத்து 7வது ஸ்லோகம். ஜிதாத்மன பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதஹ சீதோஷ்ண சுக துக்கேஷு ததா மானாபமானயோः. ஜிதாத்மன பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதஹ சீதோஷ்ண சுக துக்கேஷு ததா மானாபமானயோः. இந்த அத்தியாயத்தில் 4 கருத்துக்கள் பொதுவாக இந்த அத்தியாயத்தை மாறி மாறி வரும் என்று நாம் முகவுரையில் பார்த்தோம். அதில் முதல் சாதனமாக பகிரங்க சாதனம், 2வது அந்தரங்க சாதனம் சொல்லி பார்த்தோம், 3வது தியான சொரூபம், 4வது தியான பலன். பகிரங்க சாதனம் என்பது வாழ்நாள் முழுவதும் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை முறை நியமங்கள். அந்தரங்க சாதனம் என்பது அந்த தியான நேரத்தில் நாம் என்னென்ன ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டுமோ அது அந்தரங்க சாதனம். பிற்பாடு தியான சொரூபம், தியானம் என்றால் என்ன, எப்படி செய்வது, தியானத்துடைய தன்மை என்ன, பிறகு இந்த தியானத்துடைய பலன் என்ன. இந்த 4 தலைப்பில் தான் மாறி 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 இந்த அத்தியாயம் முழுக்க நமக்கு கருத்துக்கள் வரும். எந்தெந்த ஸ்லோகம் என்று கூட நம்ம பார்த்தோம். ஆக இப்பொழுது 7, 8, 9 தியான பலனை சொல்லுவார். இங்கு மீண்டும் பகிரங்க சாதனத்தை பகவான் இங்கு தொடர்கின்றார். ஏன் பலனை சொல்லுகின்றார் என்றால், தியானத்தினுடைய கஷ்டத்தை பார்த்து நாம் விட்டுவிடக்கூடாது. பலனை பார்த்தால் அதை விட்டு விடாமல் தொடருவோம். அதுக்காக நடுவில் சொல்லி கொடுக்குறார். இந்த குழந்தைங்களுக்கு நடுவில் சாக்லேட்டு கொடுத்து அதுக்கு உற்சாகப்படுத்துறது போல பலனை சொல்லி கொடுக்குறார். நிதித்தியாசனம் என்ற ஆத்ம தியான பலன் என்ன, ஞானத்தை அடைந்த பிற்பாடு ஞான நிஷ்டைக்கான தியான பலன் என்ன, ஞானம் நமக்குள் என்ன ஆகும், நிலை பெறும், அவ்வளவுதான். தியான பலன் என்னவென்றால் நிதித்தியாசன பலன், அந்த ஞானம் நம்முடைய மனதில் நிலை பெற்று இருக்கும். நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே சொல்கிறார் தாய்மனவர். சங்கற்ப சித்தர் சொல்லி சொல்கிறார். ஸ்தித பிரஜனாக்கும் நம் அந்த ஞானமானது நம்முடைய மனதில் நிலை பெறும். சரி, ஞான நிஷ்டை ஆகட்டும், அதனால் என்ன பலன்? அடுத்த கேள்வி. உலகத்தில் பல பிரச்சனைகள் எனக்கு இருக்குது, ஞான நிஷ்டையுடைய பலனால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், ஞான நிஷ்டை வந்தால் உன் மனம் எப்படி இருக்கும் என்று பகவான் இங்கு அழகாக சொல்லுகின்றார். ஞானம் நிஷ்டையானால் அதன் பலன் என்ன, சுபாவமாக உன்னை அமையும். ஞான நிஷ்டையானால் போதும், அந்த ஞானி மனம் எப்படி இருக்கும், அவர் எப்படி நடந்து கொள்வார் என்பதையெல்லாம் இங்கு சொல்லப் போகின்றார். ஞான நிஷ்டையுடைய பலனை மட்டும் சொல்லவில்லை, ஞானியுடைய லட்சணத்தை இதில் சொல்லிவிடுகின்றார். இந்த லட்சணமானது ஞான நிஷ்டை பலனிலே விடுகின்றது, இந்த லட்சணமும் கூட. ஆக தியானத்தில் அமர்ந்தால் நமக்கு என்ன, நம்முடைய மனம் உறங்கி விடுகின்றது, அல்லது மனம் என்ன பண்ண ஊர் சுற்ற ஆரம்பிச்சிடும், சஞ்சலப்படும். ஒன்று சஞ்சலப்படும், ஒன்று இல்லைன்னா லயம் ஆகிடும். ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடக்கும் தியானத்தில். பின்னர் தியானமே என்ன ஆகிடும், கொஞ்ச நாளில் அலர்ஜி ஆகிடும். அப்பொழுது சோர்வை அடையாமல் இருக்க நம்மை உற்சாகப்படுத்த இந்த பலனை பகவான் சொல்லுகின்றார். முதல் 2 சொல் ஞானியுடைய லட்சணம். ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஜிதாத்மனக, தன்னை வென்றவன். ஆத்மா சொல்லிச்சுன்னா உடல் மன இந்திரியங்களை வென்றவன். எவனால் இந்திரிய மனது வெல்லப்பட்டதோ, பிரசாந்தஸ்ய, முழுமையான மன அமைதி அடைந்தவனுக்கு, அவனுக்குள் போராட்டம் நின்று விட்டது அப்படி சொல்லி அர்த்தம். இதனோடு எந்நேரமும் வாங்கா நிலா அடிமை போராட முடியுமோன்னு சொல்கிறார் பாருங்க. கூடுதலுடன் பிரிதலற்று என்பது இடத்துல தேடுதலும் அற்ற இடம் சொல்கிறார். தேடி தேடி இந்த மனசு அலைஞ்சு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆக இப்படிப்பட்ட ஞானிக்கு ஞான பலன் என்னவா, பிரசாந்தி. பரமாத்மா சமாஹிதக, பரமாத்மா பரம்பொருள் அந்த பிரம்ம தத்துவம், சமாஹிதக தெளிவாக ஆத்மாவாக
தெளிவாகின்றது, எவிடென்ட், அறியப்படுகின்றது. ஆத்மஸ்வரூபமாக அவன் தன்னை அறிந்து கொள்கின்றான். சாக்ஷாத் ஆத்மபாவேன வர்த்ததே. பரமாத்மா தெளிவாக, எவிடென்ட், பரமாத்மா அல்லது பிரம்மஸ்வரூபமாக, அதுவே தன் சொரூபமாக, தானே பிரம்மஸ்வரூபமாக தன் சொரூபமாக பரமாத்மாவாக தானாகவே அவனுக்கு அது விளங்குகின்றது. பரமாத்மா என்பது தானாக தானே அப்படி இல்லை, நானாகவே எனக்கு தெளிவாகின்றது, புலப்படுகின்றது, விளங்குகின்றது. தன் பூர்ண சொரூபமாக இதுகார மறைக்கப்பட்ட அவனுடைய சொரூபம் அவனுக்கு விளங்கும் சொல்றார். வெளிப்படும் சொல்லலை, விளங்கும் சொல்றார். தன்னை வேறு எதுவாக நினைத்திருந்தவனுக்கு தான் பிரம்மம் என்று அவனுக்கு தெளிவாகும், தெளிவடையும். பரமாத்மா இவனுக்கு தெளிவாகின்றது. துயரற்ற ஆத்மஸ்வரூபம் இவனுக்கு விளங்குகின்றது சொல்றார். எந்த தடையுமின்றி இதுவரை தன்னை சம்சாரி ஜீவன் என்று நினைத்திருந்தவன் தன்னை பரமாத்மா என்று தெளிவாக புரிந்து கொள்கின்றான். இது ஒரு பலன், ரொம்ப அழகான கருத்து இதெல்லாம். இரண்டாவது பலன், பிராரப்த வசத்தால் உடல் மனம் புத்தி இவைகளை, இந்த இருமைகளை, சீத உஷ்ணம் சுகதுக்கம் மான அவமானங்களை இந்த உடல் சந்திக்கும் பிராரப்தம் அந்த சூழ்நிலையை கொண்டு வந்து நிறுத்தும். ஆனால் இந்த இருமைகளினால் பாதிக்கப்படாத மனநிலையை அவன் அடைந்திருப்பான். அது ரொம்ப முக்கியம். இரண்டாவது பலன், உடலுக்கு சீத உஷ்ணம் அது இடத்தினுடைய காரணத்தினால் வரும். இங்கே இருக்கும், நமக்கு வெயிலாக இருக்குது, இமயமலை பகுதிக்கு போனால் இதே நேரத்தில் குளிராக நடுங்கும். அப்படி இடத்தினால் ஏற்படுகின்ற சீத உஷ்ணத்தை, இடத்தினால் ஏற்படுகின்ற இருமைகளால் பாதிக்கப்படுவதில்லை. அவர் சுகதுக்கம் என்பது மனதிற்கு வருவது, அது சூழ்நிலைகளினால் வருவது, அதிலும் பாதிக்கப்படாத மனநிலை பெற்றிருப்பான். மான அவமானம் என்பது புத்திக்கு வரும். இவைகளை சந்திக்கும் பொழுது என்ன பண்ணுவான்? அவன் பாதிக்கப்படாத மனதை பெற்றிருப்பான். சொல்லால் வருகின்ற மான அவமானங்களை அவன் பாதிக்கப்படாமல் இருப்பான். ஆக புத்தி இல்லாதவனுக்கு மான அவமானம் புகழ்கள்லாம் இல்லை. ஆமாம், புத்தி உள்ளவனுக்கு, நன்கு செயல்படுபவனுக்கு இதெல்லாம் இருக்கத்தான் இருக்கும். ஆனால் ஞானிக்கும் கூட புத்தியே இல்லாதவனுக்கு இருப்பது போன்ற மான அவமானமற்ற நிலை இருக்குன்றார். புத்தி இருக்கு, ஆனாலும் இந்த மான அவமானங்களும் பாதிக்கப்படாத மனநிலை இருப்பார். நம்ம சொல்லுவாங்க சில பேர், உங்களுக்கு சூடு சொரணே இல்லையான்னு. அது சூடு சொரணை இல்லாத இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஞானத்தை பெறுகிறோம் சொன்னாங்க. அப்போ இந்த ஞானமே வேண்டாம் சாமி, அப்படிலாம் இல்லை. மனதில் அது பாதிக்காத மனநிலை, புறம் தள்ளிவிட்டு போயிட்டே இருக்கிறது. எதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்துக்கும் நம்ம ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்படி பண்ணோம்னா என்ன, அவ்வளோதான், நம்மளுடைய வாழ்க்கையே முடிஞ்சிச்சுனா. சிலதெல்லாம் அப்படியே புறம் தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க ஞானி உன்மத்தவத்து பாலவத்து, பைத்தியனை போல, பாலவத்துன்னா குழந்தையை போல, பாலரோடு பேய்ப்பித்தர் பான்மை என நிற்பதுவே சீலமிகும் ஞானியர்த்தம் செய்கை பராபரம். பாலரோடு பேய் பித்தர், பித்தனை போல இருப்பான், சித்தம் போக்கு சிவம் போக்கு சொன்னான். பைத்தியக்காரன் இல்லை, பைத்தியக்காரனை போல, குழந்தையை போல, பாலரோடு பேய்ப்பித்தர் பான்மை என நிற்பதுவே சீலமிகும் ஞானியர்த்தம் செய்கை பராபரம். ரொம்ப அழகான வார்த்தைகள் அதெல்லாம். சேய்போல் இருப்போர்கான் உண்மை ஞானம் தெளிந்தோர். ஆக ஆத்ம தத்துவத்தை உணர்ந்ததனால் அவர்கள் பைத்தியக்காரனை போல, குழந்தையை போல இருக்கின்றார்கள். புத்தி இல்லாதவனை அவமானப்படுத்தினால் அவனுக்கு தெரியாது, தன்னை அவமானப்படுத்துகிறார் என்பது கூட தெரியாமல் அவர் சந்தோஷமாக இருப்பார். ஆனால் ஞானிக்கு தெரிகின்றது, தன்னை அவமானப்படுத்துகின்றார்கள் என்று அவருக்கு புரிகின்றது. ஆனால் அவனை அது பாதிப்பதில்லை. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஞானிக்கு நல்லாவே தெரியும். இன்னும் கூட சென்சிட்டிவ் மைண்டோடு இருப்பான், ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பார். ஆனாலும் கூட அதை அவர் பொருட்படுத்துவதில்லை. வாழ்வெனவும் தாழ்வெனவும் இரண்டா பேசும் வையகத்தார் கட மயக்கமான பாழ்வழியை உதறித்தள்ளி வாழ்வதற்கு பரமே நின் ஆனந்த பார்வை இங்கே சொல்லி கேட்பார். வாழ்வெனவும் தாழ்வெனவும் இரண்டா பேசும் வையகத்தார் கன மயக்கமான பாழ்வழியை கிழித்துதறி செயல் போய் வாழ பரமே நின் ஆனந்த பார்வை எங்கே. வாயாறு உண்ட பேர் வாழ்த்துவதும் நொந்த பேர் வைவதும் எங்கள் உலக வாய்ப்பாடுன்றான். நல்லா சாப்பிட்டவன் வாழ்த்துவான், சாப்பிடாதுன்னு திட்டிட்டு போவான், அவ்வளோதான். இது உலக வாய்ப்பாடு சொல்கிறார். வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்னும் பெரு வழக்குக்கு இழுக்கும் உண்டோ அப்படின்னு சொல்லுவாள். இதெல்லாம் உலக வாழ்க்கையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கார். ஆகவே மானாபிமான விட்டு தானாகி நின்றவருக்கு சேனாதிபதி போல ஞானாதிபதி வந்து காருமே
சொல்லித்தாருமே பட்டினத்தாரும் அழகான பாடல் தரலாம். மான அபிமான விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போல ஞானாதிபதி வந்து காருமே சொல்லித்தாருமே. ஆக அதே போல சீத உஷ்ணம் உடல் சந்திக்கும், அந்த சுகதுக்கங்களை மனது சந்திக்கும், மான அவமானத்தை புத்தி சந்திக்கும். ஆனால் சமமாக பாவிக்கும் சக்தி அவன் பெற்றுள்ளான். இது ஞானத்தினுடைய ஆத்ம ஞானத்தினுடைய ஆத்ம தியானத்தினுடைய நிதித்தியாசனத்துடைய பலனாக இங்கே பகவான் ரொம்ப அழகாக இங்கே சொல்லியிருக்கார். இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நமக்கு ஞான நிஷ்டை வந்திருக்கணும் ஒன்று. அப்படி வரவில்லை என்றால் வாழ்க்கையிலே பல விஷயங்களை நாம் எப்படி நாம் பார்த்து நடந்து கொள்வது என்பதற்கு இந்த உபதேசங்கள்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அந்த பிரயோஜனத்தோடு வாழ்வதற்காக தான், அதற்காக தான் கீத உபநிஷத்துலாம் படிக்கிறோம். ஆக மனம் புத்தி இந்த சக்தியை பெற்றிருக்கும். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.